கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர், கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அந்த கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு நமக்கு எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், சங்கீதம் 103:13 வசனத்தை பாருங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்றைக்கு நம்ம பாடுறோம். என்ன பாடுறோம்? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே பாடுறோம். பாடிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், என்னிடத்தில் இரக்கமாயிரும். இந்த இரக்கமாயிருங்கிற ஜெபம் யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னு யோசித்து பாருங்க. ஒரு பாவத்தை செஞ்ச மனுஷன் அந்த பாவத்தினால் உண்டான தேவ கோபத்துக்கு தப்பி நடக்கும்படிக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்க ஜெபம் பண்ணுவான். எனக்கு பாவ மன்னிப்பை தாரும், என்னிடத்துல இரக்கமாயிரும் ஜெபம். ஒரு வியாதியில் இருக்கிற மனுஷன் அந்த வியாதி நீங்கி பிழைப்பதற்காக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே என்னிடத்தில் இரக்கமாயிரும். ஒரு கடன்பட்ட மனுஷன் அந்த கடனை அடைச்சி நிம்மதியாக வாழ்றதுக்காக ஜெபம் பண்ணுவான், தேவரீர் என்னிடத்தில் இரக்கமாயிரும். ஒரு பிள்ளைகள் சுதந்திரம் இல்லாத ஒரு மனுஷன், ஆண்டவரே என்னிடத்தில் இரக்கம். இப்படி கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு சூழ்நிலைகளில் இருக்கிற மனிதர்கள் கண்டிப்பாக ஜெபிப்பார்கள், ஜெபிக்கலாம், இரக்கத்துக்காக ஜெபிக்கலாம். ஆனா சிலருக்கு இந்த இரக்கம் தானா கிடைக்கும். அவங்க எனக்கு இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி கேட்காமலேயே ஆண்டவர் சிலருக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அதுதான் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கவனிச்சு பாருங்க, எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்களானா இல்லை. எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்களானா இல்லை. ஒரு வேடிக்கையா ஒரு கதையை சொல்றேனே. கடந்த நாட்களில் நாங்கள் ஊழியத்துக்காக ஒரு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு போயிருந்தோம். அங்கே ரோட்டு ஓரமாக ஒரு தோட்டத்தில் முன்னாடி மாம்பழங்கள் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு மாம்பழங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால் மாம்பழங்களை பார்த்த உடனே நான் நம்ம கூட வந்த தம்பி மாட்ட, டே மாம்பழம் இருக்குடா வாங்குவோமா அப்படின்னோடனே நிப்பாட்டியாச்சு. கிலோ எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், அண்ணே கிலோ 50 ரூபா தான். பெரிய கிரேஸ் என்ன தெரியுமா? கல் வைக்காத பழம், தோட்டத்திலே பறித்து அங்கேயே ஊத்தம் போட்டு முன்னாடி வச்சு விற்காங்க. அதனால் 2 கிலோ 100 ரூபாய்க்குன்னு விற்றாங்க. அதில் சப்போட்டா மாம்பழம் இருக்குது, காலப்பாடை மாம்பழம் இருக்குது, அப்புறம் பங்கனப்பள்ளி இருக்குது, செந்தூரம் இருக்குது. அப்போது நாங்கள் ஒரு மாம்பழம் டேஸ்ட் பண்ண கொஞ்சம் வெட்டி தருவீங்களான்னு கேட்கோம். நாங்கள் என்ன சொல்லி கேட்கோம், சரி எல்லா இடத்துலையும் டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு துண்டு வெட்டி கொடுப்பாங்க. அப்போ ஒரு துண்டு வெட்டி தருவீங்களான்னு கேட்குறோம். அந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்த பையன் என்ன பண்ணால், ஒரு மாம்பழத்தை தூக்கி தந்து சாப்பிட்டு பாருங்கன்ட்டான். அப்போ கத்தி தாப்பா, நாங்கள் கூட நிற்கிற 2 பேருக்கு வெட்டி கொடுக்கணும் அப்படின்னு. உடனே அவன் கூட நிற்கிற 2 பேருக்கு 2 மாம்பழத்தை கொடுத்து சாப்பிட்டு பாருங்கன்ட்டான். எதுக்கு வெட்டி சாப்பிடணும்? 3 பேருக்கு 3 மாம்பழத்தை கொடுத்து சாப்பிடுங்கண்ணா. நான் சொன்னேன், டேய் இதே 3/4 கிலோ வந்துடுமாடா, பரவாயில்ல சாப்பிடுங்கண்ணே. காரில் 5 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, டேஸ்ட் பார்க்குறதுக்கு ஆளுக்கு ஒரு மாம்பழம் கொடுக்கான். 5 பேர் இறங்கி வந்துட்டாங்க. 5 பேர் இறங்கி வந்தோடனே, எங்களுக்கு மாம்பழம் டேஸ்ட் பண்ண தருவீங்களா? அந்த தம்பியை பாருங்க, 5 பேருக்கு ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ 5 பேரும் மாம்பழம் சாப்பிட்டாச்சு. நாங்கள் ஏற்கனவே 3 பேர், 8 பேர் மாம்பழம் சாப்பிட்டாச்சு. இப்போ மாம்பழம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஆளுக்கு 4 கிலோ அப்படி வாங்கிட்டு வந்தோம். இப்போ காரில் போகும்போது என் கூட இருக்கிற ஒரு பையன் சொல்கிறான், அண்ணே நாளைக்கும் வந்து வண்டியை நிப்பாட்டி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருவானே அப்படின்னா. பாருங்க, இதுதான் துர்க்குணம். அவன் நம்ம வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம், மாம்பழங்களை வாங்குகிறோம், சரி டேஸ்ட் பண்ண கேட்க அவனுடைய தாராள மனசில் கொடுக்காம, பார்த்தீங்களா? அது நல்ல குணம். ஆனால் இங்கே 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓசியில் கிடைக்குதுங்கிறதுனால நாளைக்கும் டேஸ்ட் பண்ண வந்துடுவோன்னு நினைக்கிறாங்க, பார்த்தீங்களா? அப்போ அது என்ன காண்பிக்கு? அவனுக்கு நட்டம் வருமேன்னு யோசித்தானா? அடுத்தது நம்ம தேவனுடைய பிள்ளைங்கிறத யோசித்தானா? இல்லை. ஒரு சின்ன காரியத்தில் கூட நம்ம உடனே என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம தேவனுடைய பிள்ளைங்கிற அடையாளத்தை மறந்துட்டு வாழ விரும்புகிறோம். இது பெரிய பாவமா? விளையாட்டுக்கு தானே? இல்லை. நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளை. சின்ன சின்ன காரியத்திலையும் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அப்போ கவனிங்க, நம்ம எல்லாத்தையுமே விளையாட்டுக்கு செய்கிறேன், ஜாலியாக செய்கிறேன், சும்மா செய்கிறேன்னு சொன்னால் அப்போ எப்போ தான் நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம்? கொஞ்சம் கவனிங்களேன். சின்ன காரியமோ பெரிய காரியமோ நம்ம இருதயத்தில் நீதி இருக்கணும், நம்ம இருதயத்தில் உண்மை இருக்கணும், நம்ம இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அப்போ வசனம் சொல்லுது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார்.
அப்போ அவருடைய இரக்கம் வேணும்னா நீங்களும் நானும் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அப்படி பயந்திருக்க பழகுவோமா? இரக்கமும் கிருபையும் நம்மளை விட்டு விலகவே விலக. ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே. பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேளையில உமது பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற உமது பிள்ளைகள் உமக்கு பயந்து வாழட்டும், நாமத்தை நம்பி வாழட்டும். உமது இரக்கங்களை கிடைக்க பெற்றவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.